என்ன அவளை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க? அவ ஒண்ணும் அவளை ஒழுங்கெல்லாம் கிடையாது. அந்த பிரபு ஒரு லூசு. அவனை ஏமாத்திட்டு பழைய காதல அசோக் வீட்டுல தங்கியிருக்கா. இதுல இருந்தே தெரியல அவ எப்படிப்பட்டவன்னு. ஏய், பொம்பளை புள்ளைய பத்தி தப்பா பேசுன செருப்பு பிஞ்சிரும். அவளை பத்தி பேசினா உங்களுக்கே சுருன்னு ஏறுது என்ன? கொன்னுடுவேன். படி போ. அண்ணா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க. சரிங்க சார். பிரபு வாங்க, டீ சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம். ஏன் டீ காஃபி சாப்பிட மாட்டீங்களா? நார்மலா எப்போது தலைவலி இருந்தா வீட்டுல சாப்பிடுவேன், அவ்வளவுதான். நல்ல பழக்கம். ஆனா நான் அப்படி இல்ல, ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை ஒரு டீ சாப்பிடணும். அப்புறம் எப்படி இருக்கு உங்க புது வீடு? வீட்டுல என்ன இருக்கு? எல்லா வீட்லயும் 4 பக்கம் சுவர் தான். வாடுறவங்க மனசை பொறுத்து தான் இருக்கு அது வீடா கோயிலாங்கிறது. ரொம்ப யோசிப்பீங்க போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுதே. இல்லைன்னு சொல்ல முடியாது. யோசிக்காம இருக்கிறது தான் தப்பு. யோசிக்கிறது தப்பு இல்லையே. கண்டிப்பா இல்ல. அப்புறம் சொல்லுங்க பிரபு. அன்னைக்கு எங்க அம்மா வந்து சத்தம் போட்டதுல உங்க ஒய்ஃப் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்கல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. அன்னைக்கு நீங்க தான் தப்பா எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா ஒரு வீடு பார்த்துக்கிட்டு போயிட்டீங்க. இது எல்லா ஃபேமிலிலையும் இப்ப காமனா நடக்கிற விஷயம் தானே. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம தீபாவும் அப்படியெல்லாம் யோசிக்கிற கேரக்டர் கிடையாது. ரேவதி மாதிரியே அவளும் ஓரளவுக்கு மெச்சூர்டு தான். அவங்கள பார்த்தப்பவே அது புரிஞ்சது. யூ ஆர் சோ லக்கி அசோக். கண்டிப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுக்கோப்பே இல்லாம வாழ்ந்தவனோட வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு சில கட்டுப்பாடுகளோட சந்தோஷமா அமையறதுக்கு காரணம் அவனுக்கு கிடைக்கிற மனைவி தான். தீபா எனக்கு மனைவியா கிடைச்சதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு. என்ன வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையுமே கொடுத்த கடவுள் ஒரு விஷயத்துல மட்டும் நாங்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டா போல இருக்கு. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விஷயம்? கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்ல. என்னை விட தீபா தான் ரொம்ப ஃபீல் பண்றான். போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. என்னமோ தெரியல, அந்த பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். 1.5 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு வருத்தப்படுறீங்க? என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா பிராக்டிக்கலா எடுத்துக்க முடியல. தீபாவளியும் அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அசோக், நீங்க அப்படி யோசிக்கிறது தப்பு. லைஃப்ல எப்பவுமே அடுத்து என்னங்கிற தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அது கரெக்ட் தான். தேடி தேடி காசு பணம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு அப்புறம் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போகவா? ஏ, அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்புன்னு சொல்லல. வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்கும். ஸ்கூலு, காலேஜ், வேலை, ப்ரமோஷன், காதல், கல்யாணம், குழந்தைங்க, அப்புறம் அந்த குழந்தையோட வளர்ச்சியில நாம எடுத்துக்கிற அக்கறை, அவங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கறது, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுறது. இப்படி இருந்தா தானே பிரபு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எதுவுமே இல்லாம காலையில ஆபீஸ் போறது, சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது, இப்படி எல்லாம் இருந்தா லைஃப்ல என்ன டேஸ்ட் இருக்கும், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்காக அது மட்டும்தான் லைஃப் நினைச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம பொறுப்பு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நல்லது நடக்கும்னு நினைச்சா நிச்சயமா நல்லதுதான் நடக்கும். எல்லாத்தையுமே பாசிட்டிவா யோசிக்கணும். அதுதான் சந்தோஷத்துக்கான முதல் வழி. உங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்து என்ன கேட்க போறீங்கன்னு புரியுது. இந்த டாபிக்க பத்தி அப்புறம் பேசுவோம். நான் வரேன் அசோக். பாய். See you.
தான் பிரபு பார்த்தது. ஏ நான் பார்க்க கூடாதா? முதல்ல இந்த பாலை குடிங்க. வேணாம், ஏ நீ முதல்ல குடி. இது என்ன புது பழக்கம்? இனிமே எல்லாமே அப்படிதான். அப்படின்னா ஆ, அப்படின்னா அப்படிதான். என்னாச்சு பிரபு இன்னைக்கு? தெரியல, ஆனா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேவதி. என்ன திடீர்னு? இந்த நாள் இத்தனை மணிக்கு தான் சந்தோஷமா இருக்கணும்னு இருக்கா என்ன? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன? இருந்தாலும் என் பிரபுவோட சந்தோஷத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன காரணம்னு சொல்லுங்க. தெரியலையே. இது என்ன பதில்? ஏனே தெரியாம யாராவது சந்தோஷப்படுவாங்களா? நான் கொஞ்சம் அப்படிதான் வச்சுக்கேன். என்னன்னு சொல்லுங்க பிரபு. ஐயோ ரேவதி, நின்னுகிட்டே இருக்கியே, உட்காரு. நான் நின்னுட்டு இருக்கிறது இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? சாரி, சந்தோஷத்துல கவனிக்கல. பரவாயில்ல, உட்காரு. சொல்லுங்க பிரபு. அப்படி என்ன ரகசிய சந்தோஷம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லணும். சரி கேளுங்க. இப்போ நாம நமக்கு பிடிச்ச காலேஜ்ல ஜாயின் பண்றோம்னு வை. அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சதுக்காக நாம சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் நாம எதுக்காக சந்தோஷப்படுவோம்? சின்சியரா படிச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல நம்ம பேர் வரும்போது. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நாம நமக்கு பிடிச்ச ஒரு வேலையில ஜாயின் பண்றோம். அந்த வேலை நமக்கு கிடைச்சதுக்காக சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் எப்ப சந்தோஷப்படுவோம்? உண்மையா உழைச்சு அடுத்தடுத்து நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். இதுவும் கரெக்ட். இப்ப அடுத்த கேள்வி. இன்னும் எத்தனை கேள்விதான் கேட்க போறீங்க பிரபு? பொறு பொறு. என் சந்தோஷத்துக்கு காரணம் தெரியணுமா வேண்டாமா? ஆமா. அப்ப ஆன்சர் சொல்லு. சரி கேளுங்க. நாம நமக்கு பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்றோம். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நமக்கு கிடைச்சதுக்காக முதல்ல சந்தோஷப்படுவோம். அதுக்கு அடுத்து எப்ப சந்தோஷப்படுவோம்? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க பிறந்து பிரபு, என்னாச்சு இன்னைக்கு உங்களுக்கு? ஏ ரேவதி, உனக்கு குழந்தைக்கு பிடிக்காதா? யார் சொன்னா? குழந்தைங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? குறிப்பா பெண்களுக்கு குழந்தைங்கன்னா உயிர். ஒரு குழந்தை பிறந்துட்டா அது அவங்க உலகமே. அப்ப ஏன் நீ போதும், வேற ஏதாவது பேசுங்க. இல்ல ரேவதி, நான் அடிக்கடி ஒரு விஷயம் யோசிப்பேன். என்ன? நான் ஆபீஸ்க்கு போயிட்டா நீ தனியா தானே வீட்டுல இருப்ப. தனியா இருக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லையா? அதுக்காக நமக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நான் இல்லைன்னா கூட அந்த குழந்தையை கவனிக்கிறது, அதை கொஞ்சறதுன்னு உனக்கு ஜாலியா டைம் பாஸ் ஆகும். சார் இன்னைக்கு பயங்கரமான ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல. ரேவதி, ரொமான்ஸ்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன? உனக்காக ஈவினிங் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நீ வேலையா இருந்ததால கொடுக்க மறந்துட்டேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இரு. நாளையில இருந்து நமக்கு ஆகஸ்ட் 15th அப்படி என்ன ஃப்ரீடம் கிடைக்க போகுது? என்னையோட எம்டி பதவியை ராஜினாமா பண்ண போறேன். நாளையில இருந்து வேலை தேடும் படலம்